வணக்கம். தாராபுரம் தாரே அஞ்சல் செய்தி. தாரா முரளி. கோகுலம் காலனி பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 22 பவுன் தங்க நகை 1 கிலோ வெள்ளி பணம் 3 லட்சம் ரூபாய் திருட்டு. மர்ம ஆசாமிகளுக்கு போலீசார் வலை வீச்சு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகர பகுதியில் உள்ள கோகுலம் காலனி அருகே வசித்து வருபவர் பொன்ராஜ் வயது 30. இவரது மனைவி நந்தினி வயது 23. இவர்களுக்கு 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளார். பொன்ராஜ் தனியார் ஆயுள் மில்லில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று காலை 11 மணியளவில் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார். சென்றுவிட்டு மீண்டும் மாலை 6 மணிக்கு வந்து தனது வீட்டை பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவை மர்ம ஆசாமிகள் கடப்பாரையை கொண்டு உடைத்து வீட்டுக்குள் நுழைந்து வீட்டில் முதல் தளத்தில் இருந்த பீரோ வைத்திருந்த அறையையும் உடைத்து பீரோவையும் உடைத்து அதிலிருந்து துணிகளை கலைத்து அதிலிருந்து பணம் மற்றும் நகையை திருடினர். அதேபோல் மேல் தளத்தில் இருந்த 2 பீரோவையும் உடைத்து பீரோவில் இருந்த பொருள்களை திருடி சென்றனர். இச்சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் திருப்பூர் மாவட்ட எஸ்பி சிருஷ்டி சிங் தலைமையில் தாராபுரம் போலீஸ் துணை சூப்பிரண்டு சிவகுமார் மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன், குற்றப்பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக திருப்பூரில் இருந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மர்ம ஆசாமிகளின் கை ரேகைகள் பதிவாகியுள்ளதா என்பது குறித்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் மோப்பனாய் ராஜா வரவழைக்கப்பட்டு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட வீட்டில் இருந்து மோப்பம் பிடித்து சிறிது தூரம் ஓடி திரும்பியது. பூட்டி இருந்த வீட்டில் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம ஆசாமிகள் 22 தங்க பவுன் நகை 1 கிலோ வெள்ளி மற்றும் 3 லட்ச ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இச்சம்பவம் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு மர்ம ஆசாமிகள் தொடர்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவது தாராபுரம் பகுதியில் தொடர்கதையாக இருந்து வருகிறது. மேலும் கோகுலம் காலனி பகுதியில் எந்த ஒரு இடத்திலும் சிசிடிவி காட்சிகள் இல்லாமல் இருக்கும் இடங்களில் நோட்டமிட்டு மர்ம ஆசாமிகள் திருடிச் செல்வது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீவாரி கார்டன் பகுதியில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சுப்புரத்தினம் வீட்டில் 21 பவுன் நகை மற்றும் 5 லட்ச ரூபாய் பணம் கொள்ளையடித்துச் சென்று அதனுடைய குற்றவாளிகளை போலீசார் பிடித்து கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த மாதத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலில் கண்காணிப்பாளர் சரவணன் வீட்டில் 19 சவரன் நகை மற்றும் 15,000 கொள்ளை போனது. இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி தலைமறைவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்ட எஸ்பி தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும்